ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குருமா. இட்லி குருமா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இட்லி குருமா தோசைக்கு தான் செஞ்சேன். நைட்டு டின்னருக்காக. நான் இப்போ செய்கிற அளவு 2 பேருக்கு தாராளமாக போதும். 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். இந்த குருமா இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரம்லாம் கம்மியாக நல்லா இருந்தது. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீட்டில். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளியில் அந்த காம்பு பகுதி மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். பொடியாக கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸு, அதுவும் ஓரளவுக்கு பெருசாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். நீட்டாக வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கணும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் தான் ஆகும். வெங்காயம், தக்காளி மட்டும் நறுக்கி வச்சுக்கிட்டால் போதும். அப்புறம் அரைக்கணும். மிக்சியில் அரைக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 3, நான் 3 தான் போடுறேன். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவுனது, 1/2 கப்பு பொட்டுக்கடலை, சோம்பு 1 ஸ்பூன். இது 3 மட்டும் தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்சி இதில் சேர்ப்பேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். கசகசாவும் போடலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு தான் பொட்டுக்கடலையே, சோம்பு, தேங்காய் கொஞ்சமாக போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சு எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சி. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிக்ஸி கப்பில் நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கணும். பொட்டுக்கடலை 1/2 கப்பு, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு துருவுனது, அதை போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சு சமையல் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அதில் தாளிக்கிறதுக்கு மசாலா ஜாமான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச ஒரு பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டால் சீக்கிரம் வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 1 மினிட், 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம கருவேப்பிலையும் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா வதங்கணும். அவ்வளோதான். இதில் மெயினான விஷயம் இதுதான். இதில் நம்ம வேணுங்கிற காய் மற்றது எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வேக வச்ச பட்டாணி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரு இதெல்லாம் கூட போடலாம். நான் எந்த காயும் போடலை. ரொம்ப சிம்பிளான குருமா தான் இது. இது டேஸ்ட் அப்படியே கடையில் பரோட்டா கொடுக்குற சால்னா டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள்
வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். எப்படியும் உப்பு பத்தாது, அதனால் திருப்பி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும், அது போட்டால் தான் அந்த வாசனையே நல்லாயிருக்கும். ஒரு கொதி வரட்டும். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் கொதி வரணும். நீங்கள் காய்கறிலாம் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டா நல்லா கொதிஞ்சிடும், கலரும் மாறிடும். இப்போ ஒரு ரெட் கலராக இருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக மாறும். தண்ணி நான் இப்போ நிறையா ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணும்போது தண்ணி சேர்ப்போம், அதனால் நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. முன்னாடி சிகப்பாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மஞ்சள் மாறி இருக்குது மஞ்சளாக. இப்போ நம்ம இந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சதை தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு பொட்டுக்கடலை தேங்காய் சோம்புலாம் போடுறோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், அதுதான் அந்த திக்னஸ் கொடுக்கும். குருமாவுக்கு வந்து தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கிற மாதிரி திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காய் போடுறதுனால. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான், கொதிஞ்சிருச்சுன்னா நமக்கு குருமா ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸில் சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் டின்னருக்கு தான் நான் செய்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை. அதனால் தோசை ஊற்றுறேன். இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தோசை தான், பசங்க தோசை கேட்டாங்கன்னு தோசை தான் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குருமாவை இறக்கணும். இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு இப்போ குருமா. இட்லிக்கு ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சுருந்தேன், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். நல்லா பொங்கிருச்சு அந்த மாவு. இப்போல்லாம் அடிக்கடி கரண்ட்டு போகுது வீட்டில், ஸோ வெளியிலேயே வைக்க வேண்டாம் மாவை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாலே நல்லா பொங்கிடுது மாவு. அதில் ஒரு 2 தோசை ஊற்றி குருமா வச்சு கொடுத்தாச்சு பசங்களுக்கு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்க நேரம், நைட்டு எந்த காய்கறி இல்லை அப்படிங்கும்போது தோசை இட்லிக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.